நிச்சயம் எங்களுக்கு பதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் பண்ண கிடவோம். பெந்தேகோஸ்து திருநாளுக்கு பின் வரும் 9ஆம் ஞாயிற்குரிய சுருக ஜெபம். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் தவறாமல் விசாரணை நடத்துகிற தேவனே, தீமையானவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக்கி நன்மையானவர்கள் எல்லாவற்றையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Please be seated. Now we'll have the ministry of the word. முதலாவது வாசிக்கும்படியாக தெரிந்துக்கப்பட்ட முதலாவது பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. Book of Exodus chapter 32 verse 1 to 8, followed by English by Sunday school. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை கண்ட ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். நீங்கள் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Now we'll have in English by Sunday school representative. Nathan, come. Somebody is coming from Sunday school? Okay, come. Book of Exodus chapter 32 verse 1 to 8. The first reading is taken from Exodus chapter 32 verse 1 to 8. When the people saw that Moses was so long in coming down from the mountain, they gathered around Aaron and said, Come, make us gods, who will come before us. As for this fellow Moses who brought us out of Egypt, we don't know what has happened to him. Aaron answered him, Take off the gold earrings that your wives, your sons, and your daughters are wearing, and bring them to me. So all the people took off their gold earrings and brought them to Aaron. He took what they handed him and made it into an idol cast into the shape of a calf, fashioning it with a tool. Then they said, These are your gods, Israel who brought you up out of Egypt. When Aaron saw this, he built an altar in front of the calf and announced, Tomorrow there will be a festival of the Lord. So the next day the people rose early and sacrificed burnt offerings and presented fellowships of offering. Afterward they sat down to eat and drink and got up to include in revelry. Then the Lord said to Moses, Go down, because your people, whom you brought up out of Egypt, have become corrupt. They have been quick to turn away from what I have commanded them, and have made themselves an idol cast in the shape of a calf. They have bowed down to it and sacrificed to it, and have said,
These are your gods, Israel, who brought you up out of Egypt. May God bless these words. We all rise up for the response reading. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதத்துக்கு நாம் யாவரும் விழுந்து நிற்போம். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 106 முதல் 23 வசனங்களை நாம் முறையாக வாசிப்போம். ரெஸ்பான்ஸ் ரீடிங் taken from book of Psalms 106 verse 1 to 23. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்று போயிற்று. வெச்சாந்தரையில் நடக்கிறது போல் அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசங்களிலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவர்களையும் செய்தவராகிய, யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பதாக திறப்பின் வாயிலே நின்றான். பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் உட்காருவோம். இரண்டாம் வேத பகுதியை முதலில் தமிழிலும் அதற்கு பின்பதாக ஆங்கிலத்திலும் நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரை. புக் ஆஃப் ரோமன்ஸ் chapter 10 verse 13 to 21. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடகம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. ரோமர் 10:13 முதல். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்கிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன்.
புத்தினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். அல்லாமும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கு எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாஸ்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. Now we'll have in English by Youth Fellowship. Book of Romans, chapter 10, verse 13 to 21. The second Bible reading is taken from the book of Romans, chapter 10, verse beginning from 13. For whoever calls on the name of the Lord shall be saved. How then shall they call on him in whom they have not believed? And how shall they believe in him of whom they have not heard? And how shall they hear without a preacher? And how shall they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who preach the gospel of peace, who bring glad tidings of good things. But they have not all obeyed the gospel, for Isaiah says, Lord, who has believed our report? So then faith comes by hearing, and hearing by the word of God. But I say, have they not heard, as indeed their sound has gone out to all the earth, and their words to the ends of the world? But I say, did Israel not know? First Moses says, I will provoke you to jealousy by those who are not a nation. I will move you to anger by a foolish nation. But Isaiah is very bold and says, I was found by those who did not seek me. I was made manifest to those who did not ask for me. But to Israel he says, all day long I have stretched out my hands to a disobedient and a contrary people. May God bless these words. Shall we all rise up for the holy gospel reading? பரிசுத்த சுவிசேஷ வாக்கிய வாசிப்பதற்கு நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வாசிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The holy gospel reading is taken from Gospel according to St. Matthew chapter 11 verse 16 to 24. பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்ரகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதமிலே செய்யப்பட்டிருந்தானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let us confess our faith through the Nicene Creed found in page number 20. 20வது பக்கத்தில் நிசையா விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வமண்டல பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன்.
ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனகுமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் சகலமும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே செரிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் செரிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். வாக்கும்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரப்பதற்கு ஏறி பாரத்தில் வீச்சிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறுத்திறமையாய் இருக்க மகிமொழி திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரன் தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதோரதமாய் இருக்கிற பரிசுத்தாய் சுவாசிக்கிறேன். ஒரே புதோன் அப்போஸ்தலர் திருச்சபை என்று சுவாசிக்கிறேன். பாவமன்னிக்கப்பட்டு இருக்கிற ஒரே ஞானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுபடியும் காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் உட்காருவோம். I call upon all the Sunday school children, please come forward and recite the golden text of this week for His glory. Check. How can they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans 10:15. How can they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்க வருவர் உடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதம் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 10:15. How can they preach without being sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans 10:15. In the beginning, God created the heaven and the earth. Genesis 1:1. How can they preach without being sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans 10:15. How can they preach unless they are sent? Just as is written, how beautiful are the feet of those who bring good news. Romans chapter 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாடங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 10:15. How can they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who preach. Romans 10:15.
How can they preach unless they are sent, just as it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans chapter 10 verses 15. How can they preach unless are the sent, as it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans chapter 10 verses 15. How can they preach as it is written? How can they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans chapter 10 verse 15. How can they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. Romans chapter 10 verse 15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, எவ்வளோ அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ரோமர் 10:15. எனக்கொத்த சரம் பரதுக்கு நேராக என் கண்கள் இருக்கேன். வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கொத்த சரம் பரதுக்கு நேராக வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கொத்த சரம். How can they preach unless they are sent? They are sent as it is written, how beautiful are their feet who those bring good news. Romans 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களே சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளோ அழகா என்றும் எழுதியிருக்கிறது. ரோம்ஸ் சாப்டர் 10 verse 15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதைகள் எவ்வளோ அழகா இருக்கு என்று எழுதியிருக்கிறது. ரோமன்